டிஹெச் புக்கில் மொத்தம் 15 நாளில் 6 நாள் போட்டிருக்கோமா, இது 7ஆவது நாள். 7ஆம் நாளில் வந்து படம் பார்த்து கதை சொல்லலாம். இந்த படத்தை கொடுத்துருக்காங்களே, அந்த படத்தை வச்சு அந்த கதையை வந்து மாணவர்களுக்கு சொல்ல வைக்கணும். அப்புறம் வண்ணம் தீட்டலாம், இது பாடப்புத்தகத்தில் இருக்குது. பாடப்புத்தகத்தில் படம் பார்த்து கதை சொல்லலாம். வண்ண பென்சிலை கொண்டு அவங்கவுங்க தனித்தனியாக வரைஞ்சி கடைசியில் மொத்தமாக ஒரு படத்துக்கு வரைகிற மாதிரி இது மாணவர்களை செய்ய வைக்கணும். வண்ணம் தீட்டலாம், மாணவர்களை இதை வண்ணம் தீட்ட வைக்கணும். டிஹெச் புக்கில் 8ஆவது நாள் பாடி மகிழலாம். விரல்கள், கைகள், உடல் இயக்கங்களை கொண்டு ஒருமைப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் செயல்பாட்டில் மாணவர்களை பாடல்களை பாடி வைக்கணும். பாடப்புத்தகத்தில் நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு விரல் ஆடியதே அது நிறுத்த பார்த்தேன். அதே மாதிரி தான் பெருவிரல் ஆடியது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். டிஹெச் புக்கில் ஒரு விரல் ஆடியது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை மாணவர்களை பாட வைக்கணும். அடுத்தது விரலால் வழிகாட்டலாம். மாணவர்களுக்கு கைகளை வந்து ரெண்டு கையில் உள்ள விரல்களையும் அசைக்க வைக்கிறது, ஒருங்கிணைத்து செய்ய வைக்கிறது. இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாணவர்களை செய்ய வைக்கணும். டிஹெச் புக்கில் 9ஆவது நாள் பொருத்தமான நிலை இணைக்கலாம், ஒன்று போல் உள்ளதை வட்டமிடலாம், கண்டுபிடித்து வட்டமிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை மாணவர்களுக்கு சொல்லணும். பாடப்புத்தகத்தில் 1ஆம் வகுப்புக்கு முதல்ல என்ன இருக்குது, பொருத்தமான நிலையை இணைக்கலாம். அடுத்தது ஒன்று போல் உள்ளதை வட்டமிடலாம். அடுத்தது கண்டுபிடித்து வட்டமிடலாம். இதில் எங்கே கிடக்கோ அது எங்கெங்கே இருக்குங்கிறத மாணவர்களை வட்டம் போட சொல்லணும். டிஹெச் புக்கில் 10ஆவது நாள் கொடுத்துருக்காங்க. இணைத்து வரையலாம், 6 வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலாம், வேறுபட்டதை வட்டமிடலாம். மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அடுத்தது பிடித்ததையும் வரையலாம். இணைத்து வரையலாம், மாணவர்களை இணைக்க சொல்லணும். 6 வேறுபாடுகளை கண்டுபிடிக்க சொல்லணும். இது வேறுபட்டதை வட்டமிடணும். அடுத்து பிடித்ததை வரையலாம். கைவிரலில் கலராக வச்சு கைவிரலை வச்சு மாணவர்களை இதை வரைய வைக்கணும். டிஹெச் புக்கில் 11ஆவது நாள் விழுமியம் வாழ்வியல் திறன் பெறுதல் அப்படிங்கிற ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அதை இதில் வச்சு நடத்தணும். சரியானதை வண்ணமிடலாம், காரணமும் கூறலாம். சரியானதை வண்ணமிடலாம், காரணம் கூறலாம்ல. இப்போ நம்ம பாடப்புத்தகத்தில் இது இருக்குது. இது எது சரியோ அதை மாணவர்களை கலர் பண்ண சொல்லணும். டிஹெச் புக்கில் 12ஆவது நாள் யானை வருதுன்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை மாணவர்களை பாட செய்யணும், இணைந்து பாட வைக்கணும். அப்புறம் இந்த 13, 14, 15 கூடுதல் நாட்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முடிக்க முடியாததெல்லாம் மாணவர்களை செயல்பாடுகள் கொண்டு முடிக்க வைக்கணும். பாடப்புத்தகத்தில் யானை வருதுங்கிற பாட்டு இருக்குது. அந்த பாட்டை மாணவர்களை பாட வைக்கணும். இதோட இந்த 1ஆவது பாடம் முடிஞ்சிட்டுமா. தேங்க்யூ. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.